பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நடத்த வேண்டும், நிம்மதியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும், மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும் என்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு, பெற்றோர்களை அடைந்திருக்கின்ற, பெற்றோர்களை உயிரோடு பெற்றிருக்கின்ற என்னுடைய வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு நான் சொல்கிற அறிவுரை, அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு மகனை பார்த்து, உம்மாவோடு நல்ல முறையில் நட, பாப்பாவோடு நல்ல முறையில் நட என்று ஏன் தெரியுமா சொல்கிறான்? உங்களை வளர்த்ததுக்காக அல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சு தந்ததுக்காக அல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளை முடிச்சு தந்ததுக்காக அல்ல. எதுக்கு தெரியுமா? உங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் பாருங்கள், அந்த ஒன்றுக்காகத்தான் அல்லாஹ் நன்றி கடன் செலுத்த சொல்கிறான், வளர்த்ததுக்காக அல்ல. உங்களோட உம்மா உங்களை பெத்து ஒரு காணிலே வீசி விட்டு போகட்டும், ஒரு மடுவத்திலே போட்டு விட்டு போகட்டும், எங்காவது ஒரு அனாதை மடுவத்தில் கொடுத்து வளர்த்துக்கொண்டு சொல்லிட்டு போகட்டும். நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் ஆகின பிறகு இதுதான் என்ற உம்மாண்டு தெரிய வருதா, இதுதான் என்ற வாப்பாண்டு தெரிய வருதா? அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது வளர்த்ததற்காக அல்ல. 10 மாதம் சுமந்து உங்களை பெத்தெடுத்தால் பாருங்க, அதுக்குத்தான் உமக்கு நன்றி செலுத்தணும், அதுக்குத்தான் உமக்கு நன்றி செலுத்தணும். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? நிறைய புள்ளகளுக்கு என்ன தெரியாது தெரியுமா? ஏண்ட புள்ளைக்கு ஏன் நான் நன்றி செலுத்தணும், ஏண்ட உம்மாக்கு ஏன் நான் நல்ல முறையில் நடக்கணும் தெரியாது. அதனால என்ன தெரியுமா செய்வாங்க? சில புள்ளகள் சொல்லுவாங்க, ஹசரத் ஏண்ட உம்மா எனக்கு செஞ்ச துரோகம் தெரியுமா ஹசரத்? பெத்தெடுத்தது மட்டும்தான் என் உம்மா, அதுக்கு போற என்னைய திரும்பியாலும் பார்க்கலன்னு சொல்லுவாரு. உன்னைய பெத்தெடுத்தா பாரு, அதுக்குத்தான் நீ உம்மாவை மதிக்கணும். அதை நல்லா விளங்கிக்கங்க, அதை நல்லா விளங்கிக்கங்க. அன்பாண்டவர்களே, சிலர் சொல்லுவாங்க வளர்ந்திருப்பாரு, மாடு மாறி வளர்ந்திருப்பாரு. இவர் சொல்லுவாரு, ஏண்ட உம்மா என் பொஞ்சாதியா கணக்கெடுக்கிறது இல்ல, அதனாலதான் என் உம்மாவை மதிக்கிறது இல்ல. அடையப்பா அடையப்பா, உண்ட உம்மாக்கு நன்றி செலுத்த சொல்றது எதுக்கு தெரியுமா? உண்ட பொம்பளையோட நல்லா நடக்கிறான்றதுக்கு இல்ல. நீ பிறக்கிற நேரம் உண்ட உம்மா கஷ்டப்பட்டால் பாரு, நீ வௌத்துலுக்கு இருக்கிற நேரம் வௌத்துல உனக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தந்து, தண்ட ரத்தத்தை பாலா தந்து, தூக்கத்தை துறந்து உனக்காக பயணம் செய்யலா, உனக்காக நிம்மதியாக வாழ முடியாது, விரும்பினதை எல்லாம் தின்ன முடியாது. அப்படி ஒரு 9 மாசம் வாழ்ந்தால் பாரு, 2 வருஷம் பாலூட்டத்துக்கு கஷ்டப்பட்டால் பாரு, இதுக்குத்தான் நீ உமக்கு நன்றி செலுத்தணும். இது நான் சொல்லல, இது நான் சொல்லல, படைத்தவன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக பிரதானமாக 3 இடங்களில் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் காரணத்தோடு சேர்த்து தான் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் சூரா லுக்மானிலே, சூரா 46வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்காஃபின் 15வது வசனத்தை கொஞ்சம் பிரட்டி தர்ஜுமாவை வாசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. மனிதர்களுக்கு நாங்கள் செய்த அறிவுரை என்ன தெரியுமா? பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? வளர்த்தாள் என்பதற்கல்ல, நல்ல மனைவியை பார்த்து திருமணம் முடித்து தந்தால் என்பதற்கல்ல. எதற்காக தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா. அல்லாஹ் சொல்கிறான், உன்ட உம்மா உன்னைய சுமந்தது கஷ்டத்தோட, உன்னைய பெத்தெடுத்தது கஷ்டத்தோட. இதுக்காகத்தான் நீ நல்ல முறையில் நடக்கணும், இதுக்காகத்தான் நீ நல்ல முறையில் நடக்கணும். அன்பாண்டவர்களே, சூரா லுக்மானிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? வவஸைனல் இன்சான பிவாலிதை. நாங்கள் மனிதர்களுக்கு அறிவுரை சொன்னோம், மனிதர்களுக்கு நாங்கள் புத்திமதி சொன்னோம், அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று. எதற்கு தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுதோ பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு அந்த பிள்ளையை சுமந்தாள். அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்கள். வளர்த்ததற்காக அல்ல, உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்ததற்கல்ல, உங்களை உலகத்தில் கவனித்ததற்கல்ல. எதற்கு தெரியுமா? நீங்கள் 9 மாசம் உங்களுடைய தாயின் கற்பறையில இருக்கிற பொழுது உங்களுடைய தாய் பட்ட கஷ்டம், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால், அதற்கு பிறகு
உங்களை பெத்தெடுத்த பிறகாவது சும்மா இருந்தாளா? அல்லாஹ் சொல்கிறான், வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன், 2 வருடங்கள் பாலூட்டினாள். 2 வருடங்கள் பாலூட்டினாள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். பெற்றெடுத்த பிள்ளையை நெஞ்சோடு அணைத்து பாலூட்டுவதை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள். வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள். நீங்கள் கூலி தொழில் செய்தாவது பிள்ளைகளுக்கு உங்களுடைய மார்பகத்தில் வாய் வைத்து பாலூட்டுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தாய் 2 வருடம் உங்களுக்கு பாலூட்டினால் பாருங்கள், அதற்கு அந்த தாய்க்கு நன்றி செலுத்துங்கள். அதற்காக அந்த தாயோடு நல்ல முறையில் நடங்கள் என்று படைத்தவன் அல்லாஹ். பெற்றெடுத்ததற்காகவும் 2 வருடம் பாலூட்டியதற்காகவும் தான் அந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க சொல்கிறான். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். பல குடும்பங்களில் பார்க்கிறோம், தாய்மார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், தந்தைமார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். எனவே ஒரு பிள்ளை விளங்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? நான் ஏன் தாயை மதிக்க வேண்டும்? நான் ஏன் தாயோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும்? வளர்த்தாள் என்பதற்காக அல்ல, பெற்றெடுத்தாள் என்பதற்காக, தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டினாள் என்பதற்காக. திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், அன்பாண்டவர்களே, திருமணம் முடித்த பிறகு உங்களுடைய மனைவி தன்னுடைய வயிற்றிலே உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற பாடு, உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற நான் சொல்றேன், உங்களோட பொஞ்சாதி கற்பம் தரித்திருக்கிற நேரத்தில் பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க, பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க. உங்களோட தாயிட பொறுமதி விளங்கணுமா? உங்களோட பொஞ்சாதிக்கு பக்கத்தில் படுங்க, உங்களோட பொஞ்சாதியோட 9 மாசம் இருங்க, நிச்சயம் உங்களுக்கு உங்களோட உம்மோட பொறுமதி விளங்கும். நான் இந்த வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை சொல்றேன், நான் இந்த வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை சொல்றேன். அன்பார்ந்தவர்களே, நான் நினைக்கிறேன், ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவி பிரசவ வேதனையினால் 9 மாசம் படுகிற பாட்டை பார்த்துவிட்டு தாயுடைய பெருமதியை விளங்கவில்லை என்றால் அவன் மனுஷனே இல்லை சகோதரர்கள், அவன் மனுஷனே இல்லை. பல்ஹும் அதல், அவன் மிருகத்தை விட கேடுகட்டவன் என்று சொல்ல வேண்டும், மிருகத்தை விட கேடுகட்டவன் என்று சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட பொஞ்சாதி 9 மாசம் தின்ற சாப்பாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட கட்டில்ல நிம்மதியா கால கைய வீசி கொரட்டை விட்டு தூங்குவீங்க. 9 மாசம் உங்களோட பொஞ்சாதிக்கு தூங்கலுமா? நீங்க விரும்பினதெல்லாம் ருசிச்சு சாப்பிடுவீங்க. அசாக்கணம்னு சொல்லுவாங்க. உங்களோட பொஞ்சாதி தின்றது பிலாக்கா, அதுல தான் அவளுக்கு ருசி இருக்குது. அல்லாஹ் அக்பர். ஒரு பொஞ்சாதி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தன்னை வௌத்துல வச்சு கொண்டு என் உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்பதை புரியலண்டா நீங்க ஆம்புல இல்ல சகோதரர்களே, நீங்க ஆம்புல இல்ல. எனவே நான் சொல்கிறேன், உங்களோட உம்மா உங்களை சுமந்தத்துக்காக நன்றி செலுத்துங்க, உங்களோட உம்மா உங்களை பெத்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு தாய்மையை சரியா விளங்குங்க, தாய்மையை சரியா விளங்குங்க. தாய்மையை விளங்காத குடும்பம் உருப்படியான குடும்பமா இருக்காது. ஒரு தந்தையை விளங்காத குடும்பம் உருப்படியா இருக்காது. நீங்க ஒண்ட விளங்கிக்கங்க. உங்களோட உம்மாவை நீங்க விரட்டுறீங்களா, உங்களோட வாப்பாவை நீங்க உதைக்கிறீங்களா, நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே வாப்பாவாக விளங்கி, உம்மாவாக விளங்கி சரியா நடந்துக்க. சில நேரம் சில குடும்பத்தில் அப்பாமார் இருப்பாங்க, நீங்க பெத்தெடுத்த புள்ள, உங்களோட புள்ள சில நேரம் உங்களை விட உங்களோட அப்பமாரோட இரக்கமா இருக்கும், உங்களோட அப்பா அந்த புள்ளைய தூக்கி கொஞ்சம் விளையாடுகிற நேரம், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, உங்களோட புள்ளைய உங்களோட உம்மா வாப்பமாண்டு சொல்லுவோமே, உம்மம்மாண்டு சொல்லுவோமே,
அவங்க தூக்கி கொஞ்சம் விளையாடுற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்னைய ஏண்ட வாப்பா எப்படி தூக்கி கொஞ்சம் இருப்பாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாப்பாமாரை புறக்கணிக்கின்ற, உம்மாமாரை புறக்கணிக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன், உங்களோட புள்ளைய உங்களோட வாப்பா கையால தூக்கி கொஞ்சிற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்னைய ஏண்ட வாப்பா எப்படி கொஞ்சிருப்பார். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, பொஞ்சாதிமாரை கண்ட பிறகு உம்மாவையும் வாப்பாவையும் தூக்கி வீசிய ஆண் மக்களை அழைத்து சொல்கிறேன், உங்களுக்கு உலகத்தில் ஒரு பொஞ்சாதி அல்ல, ஒரு பொஞ்சாதி அல்ல, 900 பொஞ்சாதியோட வாழலாம். 900 பொஞ்சாதிமாரை மாத்தி மாத்தி எடுக்கலாம். ஆனா ரெண்டாவது உம்மாவை வாங்கேலா, ரெண்டாவது உம்மாவை வாங்கேலா, ரெண்டாவது வாப்பாவை வாங்கேலா. உலகத்தில் வாப்பா உண்டுதான், உம்மா உண்டுதான். ஆனா பொஞ்சாதிமார் பல